பார்த்து நான் வந்து அது கம்மியாக தான் பேசுவேன், நான் வந்துட்டு இப்படி இருக்கேன், ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வரேன், எனக்கு லாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, என் சப்ஜெக்ட்டில் என்னோட இதுலேயே நான் தான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் ஆக போகிறேன், இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் லா பக்கமே யாருமே போனதில்லை, லானா வந்து கிரிமினல்ஸோட மிங்கிள் ஆகணுமா அப்படியே எக்கச்சக்கமான விஷயங்களை வந்துட்டு பரப்பி விடுவாங்க. இன்னொன்று என்ன, லா படித்த கேர்ள்ஸுக்கு கல்யாணம் ஆகாத, லா படித்த பாய்ஸ்க்கு வந்துட்டு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பேசுவோம். இதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு ஆம்பிஷன் ஒன்று இருக்கா, அதை உங்களால் செயல்படுத்த முடியும், நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருக்கீங்களா? அப்ப அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபியூச்சரை அதை டெவலப் பண்ணுங்கிற அந்த ஹோப் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அதுல அழகா இறங்கி செம்மையா கெத்தா நீங்க வந்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். அதர்வைஸ் சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த விஷயத்துலேருந்து வேறு பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கே அதோட நாலேஜ் இருக்குது, அது இல்லைன்னா உங்கள் மேலே ஒரு ஜெலஸஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதுக்காகலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆம்பிஷனை வந்து நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்புறம் ஒரு 40-50 வயசுக்கு மேலே நானும் படிக்கலான்னு நினச்சேன்,